ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தி சூப்பர் மாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதாவது முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 சப்பாத்தி, சின்ன வெங்காயம் 7 இல்லாட்டி 8, மீடியம் சைஸ் தக்காளி 1, 2 முட்டை, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்துக்கோங்க. இப்போது சப்பாத்தியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அந்த வேலையை அவங்ககிட்ட கொடுத்துருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை 3ஐயும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கோங்க. இது நம்ம கட் பண்ணி வச்ச சப்பாத்தி. இப்போ முட்டையை வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஃபுல்லாக வதங்க வேணாம், பாதி வதங்கினா போதும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் சப்பாத்தியோடு நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த டிஷ் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி செஞ்சும் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி லெஃப்ட் ஓவர் சப்பாத்திலையும் பண்ணலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்டான டிஷ். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, முட்டை எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகணும். ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டை வந்து ஒரு 3/4 வேக்காடு தான் வெந்திருக்கு. இப்போவே வந்து நீங்கள் சப்பாத்தி ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா சப்பாத்தியோட ஒட்டாது. இப்போது ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கிட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. அப்போ தான் முட்டை வந்து கடாயில் ஒட்டாது. நம்ம கடைகளில் பார்ப்போம் இல்லையா, எப்படி முட்டை பரோட்டா பண்ணும்போது நல்லா கொத்துவாங்க. அந்த மாதிரி நல்லா கொத்தி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் பெரிய பெரிய பீசஸ் இருந்தாலுமே நல்லா உடையும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது முட்டையில் இருக்கிற அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான முட்டை கொத்து சப்பாத்தி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஹெல்த்தியான பேலன்ஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது கூட வந்து தயிர் பச்சடி எதுனா சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.